பொட் ட்ரேடிங்னு சொல்கிறத ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்க முடியுமா? பொட் ட்ரேடிங்கிறது சிம்பிள் கன்செப்டாக நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணுறத ஒரு ஏஐ அல்கோரிதத்திட்ட நார்மல் அல்கோரிதமாக இருந்தாலும் சரி ஏஐ அல்கோரிதமாக இருந்தாலும் ஒரு அல்கோரிதத்தை கொடுத்து நீங்கள் ஏபிஐ மூலம் அந்த அல்கோரிதத்தை கனெக்ட் பண்ணுவீங்க. சில நேரம் அந்த அல்கோரிதம் நார்மலாக டிஃபால்ட்டாக எக்ஸ்சேஞ்சிலேயே கொடுப்பாங்க. ஸோ இந்த அல்கோரிதம் என்ன செய்யும், நிறைய அல்கோரிதம் இருக்குது. ஓகே, டிசிஏ, அடுத்தது கிரீட், அடுத்தது மார்டிங்கல், ஏஐ மார்டிங்கல், ஏஐ கிரீட், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஏஐ தனி ஏஐ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த ட்ரேடிங் போட்டுகள் பாவிக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போகும். ஸோ நீங்கள் ஏஐ போட்டுகளை வச்சு இல்லை நார்மல் போட்டுகளை வச்சு ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்கள் மேனுவலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண தேவைன்னு பொட்டு கொடுக்கல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு பொட்டும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பொட்டும் ஒவ்வொரு மாதிரி இது கேட்பாங்க. ஓகே, இப்போ ஒரு காயினுக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணணுன்னு சொல்லி ஒரு பொட்டில் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி அந்த பொட் கனெக்ட் பண்ணிக்கிறார்கள், இவ்வளோ அலோகேட் பண்ண அந்த பொட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஒரு வரையறை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வரையறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு காயினுக்கு $100 அலோகேட் பண்ணா ஒரு காயினுக்கு $100 அலோகேட் பண்ணி நீங்கள் பொட்டை கனெக்ட் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் பொட்டோட பாட்டுக்கு மார்க்கெட் கீழே போக்கில் வாங்கி மேலே போக்கில் விற்று அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டே போகும். சில போட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே டிசிங்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். சில போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் போட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் பொட்டை கனெக்ட் பண்ணக்குள்ள சில நேரம் பொட்டுக்குன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒன் டைம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொன்னால் பொட்டுக்கு சொல்லி பேமெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் பொட்டு எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பங்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பொட்டுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் நோட்டு கொடுக்குறேன். நீங்கள் மெனுவல் ட்ரேடிங் பண்ணக்குள்ள அது எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்களே கொடுக்கலாம். ஆனால் மெனுவல் ட்ரேடிங் பண்ணுறதோட பொட் ட்ரேடிங் பண்ணுறதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மல்டிபிள் 24/7 பொட் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் மெனுவல் ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்கள் எந்த டைமுக்கு நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிங்களோ அந்த டைம் மட்டும் தான் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் அந்த கண்டிஷனை மீட் பண்ண உடனே பொட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, நைட்டு இருக்கிற சில பொட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு சில நேரம் புல் மார்க்கெட்ல எல்லாம் 20, 30, 100 கணக்கில் ட்ரேட் பண்ணுற பொட்டுகளும் இருக்குது. ஓகே, ஸோ மெனுவல் ட்ரேடிங் பண்ணக்குள்ள 100 கணக்கில் நம்மளால் ட்ரேட் போட இயலுமான்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் எப்போயுமே நான் பொட் ட்ரேடிங்கை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஈவன் இந்த மெனுவல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் படித்து கொடுத்தாலும் பொட் ட்ரேடிங் நான் ப்ரிஃபர் பண்ணுறது தான் நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். ஓகே, ஒரு பெசிவ் இன்கம் மாதிரி. நிறைய ட்ரேடிங் போர்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ட்ரேடிங் போர்ட்டும் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன ட்ரேடிங் போர்ட் செட் ஆகுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டோட பேசி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி அடுத்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பொட் ப்ரிஃபர் ஆகுங்கிறத எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டோட பேசினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பொட் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பொட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பொட் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணும். நான் கிட்டத்தட்ட HBU கன்சல்டன்சியால் 20க்கு மேற்பட்ட ட்ரேடிங் போர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதில் பெஸ்ட்டான ட்ரேடிங் போர்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே ஏஐ ட்ரேடிங் போர்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட் டீட்டெயில்ஸ் தரேன். அவங்களோட பேசுகிற மூலமாக உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பாய்.